பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்தவரையில் அதாவது ஐங்கால தொழுகைகளுக்கு மேலதிகமாக இருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரில் இருக்கும் பொழுது என்ன செய்வார்கள்? இதனை பேணி பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார்கள். தொடர்ந்தும் இதனை என்ன செய்வார்கள்? தொழக்கூடியவராக இருந்தார்கள். இதில் ஆண்கள் மாத்திரம், ஜமாத்துக்கு போகக்கூடிய ஆண்கள் மாத்திரமல்ல, வீட்டில் தொழக்கூடிய பெண்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கூட இந்த சுன்னத்துக்களை தொழுகைக்கு, அதாவது ஐங்கால தொழுகைக்கு முன்பின் இருக்கக்கூடிய சுன்னத்துக்களை பேணி வருவது மிக முக்கியமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஃபஜ்ருடைய சுன்னத்தை பொறுத்தவரையில் ஃபஜ்ருடைய 2 ரக்காத்து கட்டாயமான, அதாவது ஃபர்தான தொழுகை 2 ரக்காத்துக்கு முன்னால் தொழப்படக்கூடிய 2 ரக்காத்து சுன்னத்துக்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் கூட விடவில்லை. பிரயாணத்தில் இருக்கும் பொழுது கூட விடவில்லை என்பதை நாங்கள் பார்க்கணும். அது சம்பந்தமாக தனி ஒரு தலைப்பில் இங்கே என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த புத்தகத்தில் சில தகவல்களை போட்டிக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு மிக முக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய சுன்னத்து என்ற இந்த சுன்னத்து தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே விட்டதில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஃபஜ்ருடைய சுன்னத்து 2 ரக்காத்து, நாங்கள் இப்போ இந்த ராத்திபத்தான சுன்னத்தை, வளமையான சுன்னத்துக்களை பொறுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 ரக்காத்து இந்த வளமையான சுன்னத்துக்களை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். 12 ரக்காத்து கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த 12 ரக்காத்து எப்படி எண்ணிக்கை வருது என்று சொன்னால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் தொழப்படக்கூடிய 2 ரக்காத்து, ஃபஜ்ருடைய சுன்னத்து 2 ரக்காத்து 2 ஆயிடுச்சா. அதுக்கு பிறகு லுஹருடைய தொழுகை, கடமையான தொழுகை லுஹருடைய 4 ரக்காத்து. இந்த கடமையான தொழுகைக்கு முன்னால என்ன செய்யறது? 4 ரக்காத்து, லுஹருக்கு முன்னால 4 ரக்காத்து, லுஹருக்கு பின்னால 2 ரக்காத்து. லுஹருக்கு முன்னால 4 ரக்காத்து, லுஹருக்கு பின்னால 2 ரக்காத்து. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக இதனை தொழுது வந்திருக்கிறார்கள். லுஹருக்கு முன்னால 4 ரக்காத்தும், லுஹருக்கு பின்னால 2 ரக்காத்து. எங்களுக்கு லேசாக நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபஜ்ருடைய தொழுகை 2 ரக்காத்து, அதுக்கு முன்னால் 2 ரக்காத்து. லுஹருடைய தொழுகை 4 ரக்காத்துக்கு, 4 ரக்காத்துக்கு முன்னால 4 ரக்காத்து. 4 ரக்காத்து லுஹர் தொழுகிற மாதிரியே தொழுகிறது இல்லை. சுன்னத் தொழுகை 2 தான் தொழணும். 2 4 ரக்காத்து தொழுகிறது. லுஹருக்கு பின்னால 2 ரக்காத்து. சரியா? அப்ப எத்தனை? 2 சுபஹுக்கு முன்னால 2, லுஹருக்கு முன்னால 4 6, லுஹருக்கு பின்னால 2 8 ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை பாக்கின்னா, இன்னும் 4 ரக்காத்து தான் பாக்கி. அது எப்பன்னு சொன்னால், மகரிபுக்கு பின்னால 2 ரக்காத்து, இஷாக்கு பின்னால் 2 ரக்காத்து. மகரிபுக்கு பின்னால 2 ரக்காத்து, இஷாக்கு பின்னால் 2 ரக்காத்துன்னு சொல்லி இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 ரக்காத்துக்களை தொடர்ந்தும் தொழுது வரக்கூடியவர்களாக, வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக, வளமையாக தொழுது வந்த சுன்னாவாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 12 ரக்காத்து சுன்னத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், அதாவது யார் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்து சுன்னத்து தொழுகை தொழுது வருவாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு வீட்டை கட்டுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கின்றோம்.